திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்த பிறகுதான் தீப திருவிழாவில் பக்தர்கள் மலை மீது ஏற அனுமதிக்கப்படுவார்களா என்பது தெரியும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் கார்த்திகை தீப திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா எவ்வித இடர்பாடுகளும் இன்றி விழா சிறப்பாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தீப திருவிழா நாளன்று 2000 பேர் மலை மீது ஏற அனுமதிக்கப்பட்டு வந்தனர். மலையின் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மலையின் தன்மை குறித்து புவியியல் துறை அதிகாரிகள் மலையை ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்த பிறகுதான் பக்தர்கள் மலை மீது ஏற அனுமதிக்கப்படுவார்களா என்று தெரியும் என்றார். ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு நடைபெறக்க வேண்டிய பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 3வது திருவிழா கொடியேற்றத்தோடு இன்றைக்கு 3வது திருவிழா நடைபெறுகிறது. 5ஆம் திருவிழா உங்களுக்கு தெரியும் பஞ்சமூர்த்தி, 6ஆம் திருவிழா இன்றைக்கு வெள்ளித்தேர், 7ஆம் தேதி பெரிய தேர், 10ஆம் தேதி தீபம். இது 5ஆம் திருவிழாவிலிருந்து தான் அதிகமான ஆன்மீக பெருமக்கள் நம்முடைய ஊருக்கு வருவார்கள். அதனால தான் இப்போ இந்த 5ஆம் திருவிழாவிலேருந்து அதிக கூட்டம் வருமே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி அமைச்சர்கள் இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூட்டம் அதிகமாக வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதற்கு வேண்டிய அத்தனை பணிகளும் அரசின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா பேச்சு 2 தலைவர்கள் பேசி முடிவு செய்வார்கள் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்துள்ளார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட மாநகர இளைஞர் அணியின் சார்பாக கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொற்கிளிகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சி அகற்றப்பட வேண்டும் என கூறியுள்ளது. 2 தலைவர்களும் பேசி தங்களுடைய கருத்துக்களை பேசி பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும் இதில் நாங்கள் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று கருத்து தெரிவித்தார். தேர்தலில் திமுக கண்டிப்பாக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பேட்டியளித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மைனஸ் ஆகும் என விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கண்டிப்பாக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று உறுதியாக பேசினார். இன்னைக்கு காலையிலே அந்த பதில் கொடுத்தாரு நம்முடைய நிகழ்ச்சியிலேயே. எந்த ஒரு பிளவுபடுத்த சக்திக்கும் நம்முடைய இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தென்னந்தெளிவாக இன்னைக்கு காலையிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாரு. அந்த ஒரு பதில் போதும். நம்முடைய தலைவரோட பதில் இன்னைக்கு காலையிலேயே நிகழ்ச்சியில் சொல்லிட்டாரு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கான அந்த சொத்து வண்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியிலே பதில் சொல்லிட்டாரு. அது போதும், தலைவர் கொடுத்துட்டார். யார் விஜய் பேசுறீங்க? சரி சரி சரி, அதுதான் ஒன்று. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ரொம்ப மக்களுக்கான திட்டங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் 2025 பொறுத்து வந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்முடைய திமுக ஆட்சி 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும், அது உறுதி. மாநகராட்சியில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ பல்துறை சோதனை முகாமினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தொடக்கி வைத்தார். திருச்சி உறையூரில் உள்ள நகர்ப்புற சுகாதார மையத்தில் மாநகராட்சியில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ பல்துறை சோதனை முகாமினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தொடக்கி வைத்து சுகாதார மையத்தினை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மூலம் காசநோய் இல்லாத இந்திய பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக காசநோய் குறித்த சிறப்பு முகாம் மற்றும் பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு, திருச்சியில் கட்டப்பட்டு வரும் பஞ்சப்பூர் பேருந்து நிலைய பணிகள் விரைவில் நிறைவடையும் என தெரிவித்தார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த மத்திய குழுவினர் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆய்வு செய்தனர்.
மத்திய உள்துறை இணை இயக்குனர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆய்வு செய்தனர். இவர்களுடன் தமிழக வருவாய்த்துறை செயலர் அமுதா, மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்டோர் பாதிப்பை விளக்கினர். முன்னதாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய குழுவினருடன் தமிழக அரசின் அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.